இந்தியாவில் 6 லட்சத்துக்கு மேற்பட்ட கிராமங்கள் இருக்கு. இதுல வலிமையான கிராமம்னா 2 கிராமங்களை சொல்றாங்க. தில்லியில இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அசோலா, பாதேபூர் பெரி அப்படின்ற 2 கிராமங்கள். இந்த 2 கிராமங்கள் வலிமையான கிராமங்கள்னு சொல்லப்படுறதுக்கு காரணமான விஜய் தன்வர் பாத்தீங்கன்னா இந்திய மல்யுத்த அணியில போட்டிக்கு போறாரு. அதுல தேர்வு பெறல. சோ காலங்கள் போகுது. ஒரு ஸ்டேஜ்ல பவுன்சரா மாறி வேலைக்கு போறாரு. இப்படி போனவர் பின்னாடி என்னன்னா தனக்கு பின்னாடி ஒரு பெரிய நிறுவனத்தை உண்டாக்கி ஒழுக்கம், கல்வி, மல்யுத்த பயிற்சி இந்த 3 கலந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாரு. இந்த கட்டமைப்பு இன்று மிக பெரிய அளவுல வளர்ந்திருக்கு. இவருடைய கீழ இருக்கிறவங்க தில்லியில பெரும்பாலான நைட் கிளப்ல பாதுகாவலரா இருக்காங்க, பவுன்சரா இருக்காங்க, பல பேர் மல்யுத்த வீரர்களா இருக்காங்க. ஊர்ல பாத்தீங்கன்னா பாரம்பரிய மல்யுத்த மைதானம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா கயிறு ஏறுறாங்க, டிராக்டருடைய அந்த டயரை தூக்குறாங்க, 100 புஷ் எடுக்கிறாங்க, மணல்ல மல்யுத்த விளையாடுறாங்க. இப்படி அவங்களுக்கு தேவையான பேசிக் உடல் பயிற்சியை கொடுக்கப்படுது. பயிற்சியோட முடிவில் 771 பவுண்ட் எடையுள்ள மோட்டார் சைக்கிளை தூக்கி காமிக்கணும். அதுதான் இறுதி, அதாவது ஒரு வெற்றிக்கான கோல்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த இது முடிச்சிட்டான், இவன் தகுதியானவன் அப்படின்னு சொல்றதுக்கான விஷயம். இவருடைய இதுல பயிற்சி பெற்றவங்கள ஒழுக்கம், சுத்தம், பழக்க வழக்கத்துல முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஒரு இதுல போய் ஒரு நைட் கிளப்ல வேலை பாக்குறான்னா அவனுக்கு என்னன்னா நைட் கிளப்புடைய வாழ்க்கை வராது. அவனுடைய வேலையை பார்த்து மட்டும் இருப்பான். இதுதான் இவங்களுடைய பேசிக் கான்செப்ட். ஒரு விஷயத்துல தேவையில்லாம மைண்ட டைவர்ட் பண்ணக்கூடாது. அதாவது இந்த 2 ஊர்ல இருந்து 300க்கு மேற்பட்டோர் புது டெல்லியில இருக்கிற நைட் கிளப்ல பாதுகாவலரா, பவுன்சரா இருக்கிறாங்க. விஜய் தன்வரால இந்த 2 கிராமமும் இந்தியாவும் மட்டுமல்ல உலக அளவுல புகழ் பெற்றிருக்கு.